வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா, பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்க போறீங்க. ஆமாங்க, சுண்டைக்காய். இது பச்சை சுண்டைக்காய். இது எங்கள் வீட்டில் செடி இருக்கு. அந்த சுண்டைக்காயில இருந்து உங்களுக்கு நான் பறிச்சு இப்போ பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செஞ்சு காட்ட போறேன்னு பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தட்டினாதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த பச்சை சுண்டைக்காய் உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்க பூச்சிகள்லாம் அழியும்னு சொல்றாங்க. பச்சை சுண்டைக்காய் கசப்பு தன்மை இருக்கும், அதனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த பச்சை சுண்டைக்காயில இருக்கிற விதைகள் நீக்காம நீங்க சாப்பிடணும். இதுதான் இந்த பச்சை சுண்டைக்காய். இந்த பச்சை சுண்டைக்காவை நீங்க ஒண்ணா கிள்ளி கிளீன் பண்ணி வச்சுங்க. இதை குழம்புல அப்படியே சேர்க்கக்கூடாது. இது நல்லா நசுக்கி வாஷ் பண்ணிட்டு போடணும். அதில் இருக்கிற விதைகளை நீங்கள் நீக்காமல் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இதை நீங்கள் உடைச்சி தான் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கிடைச்சதுன்னா சாப்பிடுங்க. இப்போ குழம்பு செய்யறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள், அரைக்கிறதுக்கு தேவையானதை லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் தனியா, இதெல்லாம் நம்ம வறுத்து மிக்சியில் அரைக்க போகிறோம். தனியாக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க. அரை ஸ்பூன் மிளகு போட்டுங்க. இது நல்ல வாசனை வர வரையும் ஸ்லோ ஃப்ளேமில் வருங்க. ஸ்டவ்வை அதிக ஃப்ளேமில் வச்சுட்டு கருகிடாதீங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக வறுத்துட்டு இருங்க. இது வாசனை வர வரையும் நாங்கள் ஃப்ரை பண்ணுங்க. இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். புளிக்குழம்பு, வத்த குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயமும் நல்ல எண்ணெயும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சுவை கிடைக்கும். இப்போ பூண்டு ஒரு 10-15 பல்லு பூண்டு உரித்து அதையும் இதில் போட்டு சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக வருங்க. வறுத்ததுக்கு அப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைக்க போறீங்க. இப்போ இந்த சுண்டைக்காவை எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது கல் வச்சு நசுக்கிக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணிக்கலாம் கத்தியில். நான் இப்படி தான் செய்வேன். இந்த லெமன் பிழிகிற ஜூஸர் இருக்குல்ல, அதில் நான் 2 போட்டு உடைச்சி எடுத்துப்பேன். உங்களுக்கு இது மாதிரி செய்ய முடிஞ்சதுன்னா நீங்கள் செஞ்சுங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றதை விட கட் பண்ணுறது, நசுக்கிறத விட இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் எல்லா சுண்டைக்காவையும் இந்த மாதிரி நசுக்கி வச்சிங்க. இப்போ எல்லா சுண்டைக்காவையும் இந்த மெத்தடில் நசுக்கி வச்சாச்சு. இதை கொஞ்சம் 1 வாட்டி 2 வாட்டி அலசி எடுத்து வச்சிங்க. இந்த சுண்டைக்காவை வச்சு தான் நம்ம இப்போது பச்சை சுண்டைக்காவை வச்சு தான் இப்போ நம்ம புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம வறுத்து ஆற வச்சின மசாலா பொருட்களை மிக்சியில் போட்டுங்க. மிக்சியில் போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான, குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அது கூடவே தக்காளி, வறுத்த மசாலா பொருட்கள், மிளகாய் பொடி, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம்.
கொஞ்சம் தண்ணி லேசாக தெளித்து நீங்கள் இதை அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுங்க. இப்போது ஒரு வாணலி வச்சுங்க. நான் மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டியில் செஞ்சோம்னா புளிக்குழம்பு வத்த குழம்புல மண் சட்டியில் செஞ்சோம்னா கூடுதல் சுவையாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். அப்போ தான் இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எடுத்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க. காரக்குழம்புக்கு மெயினாக வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுங்க. நல்லெண்ணெய் போட்டதுனால எண்ணெய் உங்களுக்கு பொங்குற மாதிரி வரும். கடுகு 1 ஸ்பூன் போட்டுங்க. இது 3 பொரிஞ்சதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுங்க. மீதி வச்சிருக்க சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துங்க. அடுத்தது பூண்டு மீதி வச்சிருக்க பூண்டும் சேர்த்துங்க. பூண்டு வெந்தயம் இதெல்லாம் மெயினாக வத்த குழம்புக்கு ரொம்ப அவசியம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க, கிளறி விடுங்க. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துங்க. மாசத்துல ஒரு நாளாவது இந்த நீங்கள் பச்சை சுண்டக்காய் கிடைச்சதுன்னா செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம உடைச்சி வச்சிருக்க பச்சை சுண்டைக்காவையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் எண்ணெயில் வதக்குனாதான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. குழம்புக்கு தேவையான 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. கல்லுப்பு சேர்த்துங்க. மெயினாக எல்லா சமையலும் நீங்கள் கல்லுப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு நல்லது. திரும்பி நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நல்ல எண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதையும் இந்த எண்ணெயில் வதக்குங்க போட்டு. எல்லா மசாலாவையும் போட்டு வதக்கிட்டு மிக்ஸி கழுவுன தண்ணி எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுருங்க. எண்ணெயிலே வதக்கும் போது பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லது. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிங்க. கடைசியாக புளி கரைச்சி வச்சிருக்க அதையும் சேர்த்துருங்க. 1 கப்பு புளி தண்ணியும் அதில் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா குழம்பு கொதி வரணும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா திக்காக ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்க, குழம்பு நல்லா திக்காக கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளவுதாங்க, பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக சுவையாக பச்சை சுண்டைக்காய் குழம்பு உங்களுக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.